முடிஞ்சிடுதா? இல்லை, அதிமுக வந்து 25% ஓட்டை இன்னைக்கு வச்சிருக்கு, ரெட்டையிலையும் வச்சிருக்கு. அது எப்படி முடியும்? இவர்களெல்லாம் அலிபாபாவும் 40 திருடர்களும் இவர்களுக்கு பின்னாடி ஒரு தொண்டை கூட போகலை. அதுதான் அதிமுக. போகலன்றீங்க? போகவே இல்லை. நீங்க இந்த தேர்தல் எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லுங்க சார். அங்க 13 கட்சி கூட்டணி என்ன வாக்கு? அங்க இருக்கிற பூரா அங்க மாறி தாவேக்கா போயிட்டான். கம்யூனிஸ்ட்ல இருந்து விசிகா, காங்கிரஸ் எல்லாம் எங்க போயாச்சு? தாவேக்கா போயாச்சு. அதிமுக கூட்டணியில பாஜக சேர்ந்தவனு ஓட்டே போட மாட்டான். விஜயபாஸ்கர் இதை வர்றேன் அதிமுகல பாஜக சேர்ந்த இவனும் ஓட்டே போட மாட்டான். யாரு? முஸ்லீம், கிறிஸ்டின், தலித்து ஓட்டே போட மாட்டாங்க. அவ்வளவு ஓட்டும் பறிபோன பிறகு 25% திமுக, அதிமுக 35% தாவேக்கா. அப்ப அது நிக்குதா இல்லையா? நீங்க பிரதான எதிர்கட்சியே வந்து அதிமுக தான். அதிமுக எடப்பாடி என்ன, ரெட்டையிலையும் எம்ஜிஆர், ரெட்டையில எம்ஜிஆரும் இன்னும் நிக்கிறாங்க, உயிரோடு இருக்குது. அதனால ரெட்டையில இருக்க வரைக்கும் அதிமுகவை இந்த உயிர்காக்கும் மருந்தல கொள்ளையடிக்கிற விசிகாவுக்கு ஆளூர் ஷானவாஸ், அதிமுகவுக்கு விஜயபாஸ்கர், 2 பேரும் நீங்க அதாவது புல்லுருவிகள். இவர்களை போல பல பேர் போனாலும் கொங்கு மண்டலத்தை கொடிகட்டி ஆண்ட வேலுமணி விமான நிலையத்தை விட்டு போறாரு. 20 பேர் நிக்கிறான் பாத்தீங்களா? அண்ணா சிலைக்கு மாலை போடுறோம். 20,000 பேர் நிற்பான். 200 கார் பின்னாடி போகும். என்னாச்சு? கார் டிரைவர், காரை திறந்து விடுறவன், கார் துடைக்கிறவன், தோட்ட வேலை செய்யறவன், செடிக்கு தண்ணி ஊத்துறவன், 20 பேர் நிற்கிறான். அப்போ அதிமுக என்பது ரெட்டை இலை தான். ரெட்டை இலை எங்க இருக்கோ அதுதான் அதிகார மையம். அதனால எத்தனை பேர் போனாலும் ரெட்டை இலையை ஒன்றும் செய்ய முடியாது.